Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பீன். அவங்க ரவீந்த் Realme 11 சீரிஸ்ல புதுசா ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் Realme 11 5G and 11X 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் நல்ல ஆஃபர் பிரைஸ்ல டீல்ஸோட வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நாம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை பத்திலாம் அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆஃபரையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Realme 11 5G ஆகட்டும் 11X 5G ஆகட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே மாதிரி லுக் தான். இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடலோட எஃப்ஸில் லைன் பண்ண மாதிரி இந்த மாதிரியான டைப்பில் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் Realme 11 5G பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் பிளாக் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட 190 கிராம்ஸ்க்கான வெயிட் 8 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் Realme 11X பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் பிளாக் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட 190 கிராம்ஸ்க்கான வெயிட் 7.89 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் லுக் வைஸ் Realme 11 5G 11X 5G சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஆக்சுவலி ஸ்பெக்ஸ்லையும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் தான் இங்கே நமக்கு பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.72 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே. ஸோ AMOLED கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக 240 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் 550 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூட இந்த டிஸ்பிளே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் ப்ராசஸர் MediaTekோட Dimensity 6100+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க லான்ச் பண்ணக்கூடிய இந்த செக்மெண்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த Snapdragon 695 அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Dimensity 6100+ அப்படின்ற ப்ராசஸர். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் கொடுக்குற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய டிஃப்ரென்ஸ் மற்ற பிராண்டுக்கிட்டேருந்து இல்லை. பட் ஆனாலும் இந்த Dimensity 6100+ஐ விட Snapdragon 695 கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான், அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. மற்றபடி இதில் LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் 9 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி ரெண்டுத்துலையுமே சேம் தான், 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்குது. Realme 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் Realme 11X 5G பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 11 5G 11X 5Gயில் ஃபஸ்ட்டு வித்தியாசம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா Realme 11 5G போகலாம். இல்லை உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் போதும்னா Realme 11X 5Gயில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட தான். ஆக்சுவலி Realme 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்பக்கம் ரெண்டு கேமரா இருக்குது. 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரோட பிரைமரி கேமரா, இது கூட ஒரு 2 மெகாபிக்சல் சப்போர்ட்டிவ் அண்ட் முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 108 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் இன் சென்சார் 3Xக்கான ஜூம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் 3Xல நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு கிளாரிட்டியான ஃபோட்டோஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த நைட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரியான விஷயங்கள்லாம் Realmeல இருக்கும்னு ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. அதுவே Realme 11X 5G எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் பின்பக்கம் 2 கேமரா தான். பட் பிரைமரி 64 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட 2 மெகாபிக்சல் சப்போர்ட்டிவ் அண்ட் முன் பக்கம் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ரியர் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டுத்தையுமே டவுன் பண்ணி இந்த Realme 11X எடுத்து வந்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது Realme 11X அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் இந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. பட் Realme 11 5G ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு பரவாயில்ல, கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிரைமரி கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ஓகே டீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் நம்மளால் போட்டுக்க முடியும் அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இதில் இருக்குது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. Android 13ல Realme Wave 4.0 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Realme 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. 8GB 128GB இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு 19,000 ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இது போக 8GB 256GB வேரியன்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு 20,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme 11X 5G பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,000 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 16,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் இங்கே Realme 11 5G அண்ட் 11X 5Gயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா, வாங்கலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் Realme லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒர்த்தா படலை. ஏன்னா இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய Redmi ஆகட்டும், Redmi 12 5G ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அவங்க லான்ச் பண்ண செக்மெண்ட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்களுக்கு
இதுக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, மோட்டோ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டரான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இவங்க ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாகவே வருத்தப்படலை. ஒன்லி அந்த Realme 11 5Gயில் கேமரா கொஞ்சம் பரவாயில்ல, கேமரா ஃபீச்சர் நல்லா இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இந்த Realme 11 5G 11X 5G எனக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு வருத்தப்படலை. பட் உங்களுக்கு என்ன தோணுது? ரியல்மியுடைய இந்த 11 5G 11X 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.